Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Sun Pictures கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். Feel the nature. Ilai Beach Meadows on Kadalur by Tiranam Homes. தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் மிக நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம். 6ஆம் இடத்துல குருமங்கல யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. 5-12 கூடியவர்னு சொல்லக்கூடிய யோகாதிபதியும் ராசிநாதனும் சேர்ந்து 6ஆம் இடத்தில் இருக்கிறது. கடன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு தான். ஐயா கடன்கள் வரும்னு சொல்கிறீங்களே ஐயா, பரவாயில்லைங்க, நல்ல கடன் வரும். ஒரு வீடு வாங்குறதுக்கு கடன், ஒரு வாகனம் வாங்குறதுக்கு ஒரு கடன், ஒரு நிலத்தை முடிப்பதற்கு ஒரு கடன், அல்லது வீட்டிற்கு தேவையான ஒரு பொருளை வாங்குவதற்கு ஒரு கடன் என கடன்கள் மூலமாக ஒரு மனசு கஷ்டம் இல்லாமல் நல்ல கடனாக அமைஞ்சது. ஒரு 10 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன், 20 ரூபா முடிக்கிறதுக்கு ஒன்றுமே காசு இல்லை, அந்த 20 ரூபாயில் ஒரு 10 ரூபா கடன் வாங்க வேண்டியிருந்தது. பரவாயில்லை, இப்போ கடன் வாங்கி கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கூட அடுத்த வருஷத்தில் வாங்குகின்ற வீடோ நிலமோ கொஞ்சம் இரட்டிப்பு மும்மடங்கு அப்படியே லாபம் கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்குன்னு ஒரு நல்ல கடன் அமையக்கூடிய தன்மைகள் இப்போது தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. அதை பற்றி தவிர்த்து வேறு எந்த விதத்திலையும் இப்போ மிகப்பெரிய சோதனைகள் எதுவும் இல்லைன்னு சொல்லுவேங்க. அதே நேரத்தில் மளிகை கடை வியாபாரிகள், பாத்திர கடை வியாபாரிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கும். ஓசை எழுப்பக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், டிரைவராக இருக்கிறீங்க இல்லையா, கார்பரேஷன் டிரைவரு, அந்த டிரைவர் இந்த டிரைவரு, காரு லாரி பஸ்ஸு ஆட்டோ, இந்த மாதிரியான எப்போவுமே ஓடிக்கொண்டிருக்கின்ற இயங்கி கொண்டிருக்கின்ற அதிக சப்தம் எழுப்பக்கூடிய வாகனங்கள் அல்லது மிஷினரிஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல விதமான வேலை மாற்றம், பதவி உயர்வு, ப்ரொமோஷன் போன்றவைகள், சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது. முயற்சிகள் அத்தனையும் அப்படியே பழிக்க வைக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு அறிமுகத்தின் மூலமாக இளைஞர்களுக்கு ஒரு நல்ல சிறப்பு வாய்ப்புகள். இன்னொன்று, அரசு வேலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள், 9ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் மிக சுபத்துவமாக பாக்கியத்தில் இருக்கிறார். அப்போ அரசு வேலையை எதிர்பார்த்து அதற்கான ஒரு போட்டித் தேர்வுகளை எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருடத்திலேயே நல்லவைகள் நடந்து வேலை கிடைப்பதற்கான ஆதார சம்பவங்கள், ஆதார அமைப்புகள், போட்டியை சரியாக நீங்கள் செயல்படுத்தப்படுவதற்கான படிப்புகள், முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல தன்மையான மாதமாக இந்த மாதத்தை சொல்லிடலாங்க. அப்பாவளி நன்மைகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு கூடுதலாகவே வரும். எல்லா நிலைமைகளையும் தந்தை வழி அமைப்புகளில் ஒரு மாதிரி பங்கு சந்தை பங்காளிகள் சண்டைன்னு இருக்குது இல்லையா, அந்த பங்காளிகள் சண்டை மூலமாக இதுவரைக்கும் மன வருத்தத்தை அடைந்திருந்தவர்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதன் மூலமாக சுமூக தீர்வுகள் அவருக்கும் நமக்கும் நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு புதிய ஞானோதயம் ஏற்படக்கூடிய அமைப்பு. தந்தை வழி நன்மைகள், தந்தை வழி அமைப்புகளின் மூலமாக இருந்து வந்த சோதனைகள் தீரக்கூடிய அமைப்பு. சித்தப்பாக்கள், பெரியப்பாக்கள், அத்தைமார்கள் மூலமாக சண்டை சச்சரவுகள் இருந்தவர்கள், சொத்துக்களை பிரித்து கொள்ள முடியாமல் இருந்தவர்கள் அனைவருக்குமே அதற்கான சுமூக தீர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான, இளைஞர்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது. தனுசு ராசிக்காரங்களுக்கு பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. அவரவருடைய அமைப்பிற்கு ஏற்றார் போல, அவருடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றார் போல இப்போது நான் சொல்லுகின்ற பலன்களில் அவருடைய ஜென்ம லக்னத்தின் அமைப்பின் அடிப்படையில், பிறந்த ஜாதக தசாபக்திகளின் அடிப்படையில் நல்ல விதமான தன்மைகள் ஏற்படக்கூடிய சிறப்பு நன்மைகள் இருக்கக்கூடிய யோகமான நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது 2024 ஆகஸ்ட் மாதம். மகர ராசிக்காரங்களுக்கு ஓஹோன்னு சொல்லுவேன். ராசியை குருவா இருக்கிறார், ராசிநாதனை சுக்கிரன் பார்க்கிறார், 2ஆம் இடத்தில் இருக்கிற சனியை சுக்கிரன் பார்க்கிறார். எல்லா அமைப்புகளும் அப்படியே முழுக்க விலகி விட்டன. ஒரு 2.5-3 வருஷம், சில பேருக்கு 5-6 வருஷம் கஷ்டம். கிட்டத்தட்ட ஜன்மச்சனி உங்களை போட்டு ஆட்டி வச்சிருச்சு இல்லையா, அந்த அமைப்புகள் எல்லாத்தையும் நல்ல விதமாக தீரக்கூடிய தன்மைகள் வரக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம். பொதுவாகவே கஷ்டங்கள் அதிகமாக வரும். அந்த கஷ்டங்கள் தீர்றது மெதுவதாக தான் தீரும். கஷ்டம் உடனே வரும். நல்லது நிதானமாக தான் நடக்கும். நிதானமாக நல்லது நடக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும். சொல் பலிக்குங்க. என்ன நடக்கும்? 2ஆம் இடத்துல இன்றைக்கு சுபகிரகம் இருக்குது, சுபகிரக பார்வை இருக்கிறது. சுக்கிரன் 8இல் மறைந்து 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார். சொல் பலிக்கக்கூடிய அமைப்புகள். கடந்த காலத்தில் அந்த கடனை தரேன், இதை செஞ்சு தரேன், அதை செஞ்சு தரேன், குடும்பத்தில் இதை பண்ணித்தரேன், அதை பண்ணித்தரேன், எதையுமே சமாளிக்க முடியாமல், அதை காப்பாற்ற முடியாமல் போய் பேரை கெடுத்துக்கிட்டவங்க, அப்பா இவர் தான் இந்த அளவுக்கு இவ்வளோதான்ப்பா சொல்லுவார் ஆனால் செய்ய மாட்டார் என்கின்ற மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து மகர ராசிக்காரர்களுக்கும் மீண்டும் அந்த இமேஜ் திரும்ப கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 2ஆம் இடம் முகுந்த சுபத்துவத்தோடு இருக்குது. திருமணமாகாத இளைய பருவத்தினருக்கு திருமண உறுதிகள் இந்த மாதத்திலேயே திருமண உறுதி, நிச்சயார்த்தம்னு சொல்லப்படக்கூடியது, பெண் பார்க்கிறது அல்லது திருமணத்திற்கான ஒரு ஃபிக்ஸடு இந்த வருஷம் கார்த்திகை மாதம், அடுத்த வருஷம் தை மாதத்திலேயே கல்யாணம் நடக்கிறதுக்கான முழுமையான ஏற்பாடுகள். இதுவரைக்கும் வரன் பார்த்து தட்டி போயிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம், பதிலே சொல்லாதவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே போய் 6 மாதம் கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடந்து 6 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு அப்படின்னு வரக்கூடிய அமைப்பில் இந்த மாதத்திலேயே அப்படியே 15ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய தன்மை உண்டு. 8ஆம் இடத்தில் 8ஆம் அதிபதி சுபத்துவமாக இருக்கிறார். ஆகவே எதிர்பாராத அதிர்ஷ்டம் மாதத்தின் 2வது 3வது 4வது வாரத்தில் கிடைக்கும். மாத பிற்பகுதியில்
ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியனும் சுக்கிரனும் 8ஆம் இடத்தில் வலுத்து அமர்ந்திருப்பது எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கடந்த காலத்தில் கைவிட்டு போன ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒருத்தருக்கு பணம் கொடுத்து திரும்ப வரல அப்படின்றத திரும்ப வாங்கக்கூடிய, நம்மளே தேடி போகாமல் அவங்களே வந்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு. சில பேர் சொல்லுவோம் இல்லையா, இந்த இடத்துல எனக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைச்சது, கிணறு வெட்ட பூதம் கிளம்புன்னு சொல்லுவோமே, கிணறு வெட்ட பூதம் இல்லை தெய்வமே கிளம்பிருச்சு என்கின்ற மாதிரியான ஒரு செயலை நீங்கள் செய்து அந்த செயல் வேறொன்றாக முடிந்து அதன் மூலமாக நன்மைகள், ஒரு மாதிரியான பெருமைகள், ஒரு நல்ல விதமான பெயர், பணவரவுகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது இருக்குது. மகர ராசிக்காரங்களுக்கு நான் சுருக்கமாக தான் பலன் சொல்லுவேன், ஒரே நிமிஷத்தில் முடிச்சிடலாம். எல்லாமே அவரவருடைய வயது தகுதிக்கேற்றாற் போல நல்லவைகள் நடக்கும். எத்தனை மகர ராசிக்காரர்கள், குறிப்பாக திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் கடுமையான கஷ்டங்களை 2022-21 அனுபவிச்சிங்களோ அதில் எல்லாத்திலிருந்து வெளியே வர போகிறீங்க. இன்னும் ஒரு 2 மாதம், இந்த 2 மாதத்துல எல்லாம் இப்போவே இந்த மாதத்தில் நல்லது நடக்கும். நல்லது நடந்து இன்னும் 2 மாதத்தில் உயர அமைப்புகளில் கோபுரத்தில் இருக்கக்கூடிய படிக்கட்டுகளை நீங்கள் நடக்கக்கூடிய படிக்கட்டுகள் உங்களுக்கு நல்ல விதமாக அமையக்கூடிய சிறப்பான நல்ல மாதங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த 2024 ஆகஸ்ட் மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ ஜென்மச்சனி இப்படியே வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். அதுவும் உங்களில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது தூக்கம் இல்லாத நிலைமைகள் மிக பெரும்பாலோருக்கு இருக்கிறது. ஒரு 90% பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நன்றாக இல்லை. ஒரு 60% சதய நட்சத்திரக்காரங்க நல்லா இல்லை. ஒரு 40% சத நட்சத்திரக்காரங்க அப்படியே தீர்வை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு 10% பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ எதுவும் பிரச்சனை வராது. அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஆக இப்போது பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைவருக்குமே ஒரு நிலையில் படிப்படியாக சனி கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் நல்ல அனுபவங்கள் தான் என்பதை அடுத்த மாதம் புரிய வைக்கக்கூடிய சில அமைப்புகள் இப்போ வரும். என்னங்கய்யா இந்த மாதத்துக்கு பலன் சொன்னால் அடுத்த மாதத்துக்கு சொல்கிறீங்க? அப்படி தான் இருக்கும். சில வாழ்க்கையில் இப்படித்தான். ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடக்கின்ற சில ராசிகளுக்கு மட்டும் கடுமையான ஒரு என்னவென்றே தெரியாத ஒரு இக்கட்டான சூழல். என்னங்கய்யா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது, ஒரே முட்டுச்சந்தில் போய் முட்டுக்கின மாதிரியே இருக்கே, எந்த பக்கம் போனாலும் வழி திறக்க மாட்டேங்குதே, ஓப்பன் ஆக மாட்டேங்குதே, இதெல்லாம் இருக்குது இல்லையா? இந்த மாதிரியான வார்த்தைகள் இப்போது கும்பராசிக்கார இளைய பருவத்தினருக்கு இருக்குது. ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்காது. அவங்களுக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும். இது ஒவ்வொரு மாதமும் சொல்லத்தான் செய்கிறேன். வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், வீட்டில் நிம்மதி இருக்கும், சொத்து பொத்து சேர்க்கை சேரும், ஒரு குடும்பத்தில் எதையும் ஒரு காரியத்தை நிகழ்த்தி காட்ட முடியும், ஒரு சுபகாரிய விஷயங்கள் நடக்கும். பெண்களுக்கான சுபகாரிய விஷயங்கள் இந்த மாதம் நடக்கும். புப்புனித நீராட்டு விழா, வளைகாப்பு போன்றவைகள், பெண் குழந்தைகளுக்கு திருமணம் போன்ற அமைப்புகளை 50 வயதுக்கு தாண்டிய பெரியவர்கள் பெற்றவர்கள் நிகழ்த்தி காட்டக்கூடிய, குழந்தைகளால் சந்தோஷப்படக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இருக்குது. ஆனால் ஒரு 30-40 வயசில் இருக்கிறவங்களுக்கு தாங்க ஒன்றும் சரியில்லை. பூரட்டாதி நட்சத்திரமும் போராடுது, சதய நட்சத்திரம் அப்படியே மூச்சை பிடிச்சி அப்படி பிடிச்சிக்கிட்டு கிடக்குது. என்ன இருந்தாலும் பரவாயில்லை, இந்த மாதம் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள்லாம் இருக்காது. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மன அழுத்தம் இருந்தே தீரும், அது கொஞ்சம் படிப்படியாக விலகும். வியாபார அமைப்புகளில் இவங்களை வேலைக்காரங்களை நம்பக்கூடாது. பணம் கொண்டு போகிறது வரதில் கொஞ்சம் கவனங்கள் அதிகமாக தேவைப்படுகின்ற அமைப்பு. தேவையில்லாத விரயங்கள், தேவையில்லாத மன கஷ்டங்கள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், குடும்பத்துக்குள்ளே கூட பார்த்திங்கன்னா சகோதரர்களோட சண்டைகள் இருக்கக்கூடிய தன்மை, மாமன் மச்சான் வகைரால நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் இவனுக்கு இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ கஷ்டம் கிடையாது, இவன் இந்த மாதிரி பொண்ணு கொடுத்த இடத்துல இப்படியா பண்ணுவான், மாமனோ மச்சானோ ஏதோ என்ன கை தூக்கிட்டு இருக்க வேண்டாமா, இந்த மாதிரியான அத்தனை அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு சர்வநிச்சயமாக உண்டு. இதெல்லாம் படிப்படியாக விலகும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதம் கொஞ்சம் சுமாராக இருக்கும், அடுத்த மாதம் இதை விட நல்லாயிருக்கும், அதுக்கடுத்த மாதம் அதை விட நல்லாயிருக்கும். மார்ச் மாதத்துக்கு பிறகு எல்லாம் நன்றாக இருப்பதற்கான சில விதமான முன்னேற்ற அமைப்புகள், சில அறிமுகங்கள் மட்டும் நடக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது 2024 ஆகஸ்ட் மாதம் கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்கும். நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடமும் 6ஆம் இடமும் இப்போது ஒரு பாபத்துவம் சுபத்துவம் கலந்த அமைப்பில் இருக்குது. 6-8 கூடியவர்கள் இப்போது 6ஆம் இடத்திலேயே அமைந்திருப்பது ஒரு நிலையில் எதிர்பாராத அமைப்பு. விபரீத ராஜயோகம்னு சொன்னால் கூட கடன் விஷயங்கள் கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி இருக்கும், நிறைய விரயங்கள் இருக்கும். வீட்டுக்கு இப்போ தான் பொருள் வாங்குவீங்க, டிவி வாங்குவீங்க, ஃப்ரிட்ஜ் வாங்குவீங்க, ஏசி வாங்குவீங்க. ஆனால் காசை பார்த்தா பணம் வரும், பணம் வந்தால் 10 நிமிஷத்தில் பாக்கெட்டை விட்டு பறந்து போயிடும். ஏதாவது ஒரு ரூபத்தில் செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். 3ஆம் இடத்துல குருமங்கல யோகம் ஏற்பட்டிருந்து அது 9-10ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டிருப்பது. அதாவது 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்திலிருந்து 9-10ஆம் இடங்களை பார்ப்பது, 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்ப்பது. இது மங்கள யோகத்தோடு சேர்ந்து தர்மகர்மாதிபதி யோகம். தொழில் அமைப்புகள்லாம் நல்லா தான் நடக்கும், ஆனால் காசு வரும், அந்த காசைத்தான் கையில் காப்பாற்ற முடியாது. 12ஆம் இடத்துல விரயச்சனி இருக்கிறார். அடிக்கடி நான் இன்னும் ஒன்றும் சொல்லுவேன், அடுத்து மார்ச் மாதத்துக்கு பிறகு ஜென்மச்சனி வரப்போகுது. ஜென்மச்சனியில் பணம் பற்றிய விஷயங்கள், பணம் பற்றிய புரிதல்கள், பணம் பற்றிய அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். சொந்தக்கார மாமா மச்சான் கூட சேர்ந்து தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே ஏதாவது கூட்டு தொழிலுக்கு அச்சாரம் போடுவார், ஏதாவது ஒன்று பண்ணுவார். தயவுசெய்து செய்யாதீங்க.
பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. நண்பருக்கு பணம் கொடுத்தேன், அவருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டேன், இவருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டேன், நான் ஒரு கையெழுத்து போட்டால் இது ஆகும்னு சொன்னாங்க, சும்மா ஒரு கையெழுத்து தானே போட்டு விட்டு போகிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அடுத்த வருஷம் பெரிய அளவில் உங்களை ஒரு மாதிரியான மன அழுத்தத்தில் கண்டிப்பாக கொண்டு வந்து ஓடும். அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஜென்மச்சனி முதல்ல உங்கள் மேலே தான் போவார், உங்களுடைய நட்சத்திரத்தின் மேலே தான் போவார். ஆகவே பண விஷயத்தில் கவனமாக, காதல் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக. இப்போ தான் காதல் வரும், அதுவும் உங்களுக்கு அமரக்காதல், தெய்வீக காதல். அந்த இது என்னமோ ஒன்று சொல்லுமே, ஒரு குகைக்குள்ளே போய் விழுந்துக்கிட்டு ஒரு மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அந்த மாதிரி காதல்லாம் இப்போ மீனராசிக்காரங்களுக்கு வரப்போகுது. 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு காதலையும் காணோம், காதலையும் காணோம் அப்படின்லாம் போகும். ஜென்மச்சனி இந்த மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். ஆகவே எதுலேயும் கொஞ்சம் கவனமாக. இளைஞர்கள் சக்தியை விரயம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். தயவுசெய்து கெட்ட பழக்க வழக்கத்தை கற்றுக்காதீங்க. இந்த மாதிரியான நேரங்களில் தான் கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படிங்கிற தமிழ் பழமொழியை நம்ம உடந்துக்கணும். கூடா நட்புனா என்ன? ஒருத்தர் திடீர்னு ஃப்ரெண்ட் ஆவார், வாங்க அப்படியே போவோம், அந்த பக்கம் போனால் அப்படியே ஒரு கடை இருக்குது, இப்படி ஒரு கடை இருக்குது, சும்மா போய் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே திருகுனா அப்படியே சொர்க்கம் கிடைக்கும். இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள்ல எல்லாம் போய் தேவையின்றி 20 வயது 30 வயதுகள் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் இந்த ஜென்மச்சனி, வரப்போகின்ற ஜென்மச்சனி காலத்தில் தான் வருமுன் சொல்வது தான் உரைப்பது தான் ஜோதிடம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தை விட அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் என்ன நடக்கும் இப்போவே கொஞ்சம் உஷாராருங்கன்றதுக்காக நான் இப்போது சமீப காலமாக படிப்படியாக மீனராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் பேசிட்டு வரேன். எப்போவுமே என்னுடைய பழக்கம் அதுதான். ஏன்னா இன்றைக்கி என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்கிறத விட 2-3 மாதம் கழிச்சு இப்படிலாம் வரப்போது உஷாராருங்கன்னு சொல்லலாம் இல்லையா? ஆகவே மாணவர்கள் சக்தியை விரயம் பண்ணாமல் மனக்கட்டுப்பாட்டோடு நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மை. பெண்களுக்கு மிக மிக முக்கியமான சிலவற்றை இழந்து விடாமல் ஒரு காதல் என்ற பெயரில் ஒரு கண்மூடித்தனமாக ஏதாவது ஒன்று நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும். ஆகவே இளம் பெண்கள், இளம் பையன்கள், இளம் வாலிபத்தினர் கொஞ்சம் கவனமாக தங்களுடைய நமக்கு என்ன தேவை, கல்வி தேவை, வேலை தேவை, படிப்பு தேவை, அதன் மூலமான முன்னேற்றங்கள் தேவை, இதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு பின்னாடி நமக்கு எல்லாமே வரும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளக்கூடிய அமைப்பு. 30-40 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணம் வரும், ஆனால் விரயங்கள் வரும். வீட்டுப் பொருட்கள் சேர்ந்து சில விஷயங்களை சேர்த்து வைக்க முடியும். அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத அமைப்பில் தான் இருக்கும். ஒரு 2-3 மாதத்துக்கு பிறகு ஜென்மச்சனி வரப்போகுது, அப்போது பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இவ்வளோ தான் இப்போதைக்கு மீனராசிக்காரர்களுக்கு இந்த 2024 ஆகஸ்ட் மாதத்தில் சொல்லக்கூடிய ஜோதிட பலனாக இருக்க முடியும். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். Feel the nature. Ilay Beach Meadows on Kadalur by Taranam Homes.